வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சிக்குள் வலுக்கும் விரிசல். பொதுச் செயலாளர் சுமந்திரனே என்கிறார் CVK. வெள்ளவத்தை நினைவேந்தல் குழப்பம். சமத்துவம் பேசும் அனுரவிடம் கேள்வி எழுப்பும் தமிழ் கடல் தொழில் சமூகம். மரணித்த அனைவரையும் ஒன்றாக நினைவுகூர மனு அழைப்பு. யுத்தத்துக்கான மூல காரணங்களை தீர்க்க கோரிக்கை. ஜனாதிபதி செயலக வாகன ஏல சர்ச்சை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தெஹிவளையில் துப்பாக்கிச் சூடு. சந்தேக நபர்கள் 2 தப்பியோட்டம். தெலுங்கானாவில் பயங்கரவாத சந்தேக நபர்கள் கைது. தமிழ்நாட்டின் பல இடங்களில் தீவிர கண்காணிப்பு. பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் கடல் தொழில் உடன்படிக்கை. தொழிற்கட்சியை சாடிய எதிர்க்கட்சி. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நீறுபூத்த நெருப்பாக காணப்படும் MA சுமந்திரன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்தும் தீவிரம் பெற்று வருகின்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளராக MA சுமந்திரனை அங்கீகரிக்கவில்லை என சக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறினாலும் அவரே கட்சியின் பதில் செயலாளர் என கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் உறுதி செய்துள்ளார். கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் தான். ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி கதைத்த பிறகு ஒப்பமிட்டு தயவு செய்து கையளையுங்கள் என்று கேட்டிருந்தேன். அதன்படி நேற்றைய தினம் நேஷனல் செக்ரட்டேரியட் என்ற தேர்தல் திணைக்களத்துக்கு தேசிய அலுவலகத்திலே அவர்களுடைய முன்மொழிவை கையளித்திருக்கிறார். இதில் ஏதோ சுமந்திரன் அவர்கள் எதிர்த்த கேட்டார் வச்சாரண்டு இல்லை, அவரோட கேட்டோன்னே கையெழுத்து வச்சேன்னு நினைக்கிறது இல்லை. அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் சுமந்திரன் என்னோட தொடர்பில் இருந்தார். நான் இந்த வகையிலும் இதில் இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். அவரும் அதை ஒத்துழைத்தார், கையெழுத்து வச்சிருக்கேன். இதில் என்ன தெளிவண்டா 2 விஷயம் சொல்லணும். நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் அங்கீகரிக்கவில்லை, தாங்கள் அங்கீகரிக்கல என்று ஸ்ரீதரன் சொல்றது அவரை பொறுத்தவரையில் நியாயம். ஆனால் அந்த தெரிவு நடைபெறுகிற பொழுது இது யாப்பு அதுக்காக கொண்டு வந்தான். தேர்தல் கணக்கிலே இருக்கு, நீங்கள் பார்க்கலாம், வெப்சைட்லேயும் பார்க்கலாம். முதலாவது ஒரு செயலாளர் மட்டுமல்ல, எந்த வெற்றிடமானாலும் அதை தலைவர்களிடம் சொல்றது, வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும். பொதுச் செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தில் ராஜினாமாவோடு வெற்றிடமானது. அவை பொதுச்சபை அந்த பேச்சு அங்கே இடமில்லை, மத்திய செயற்குழு நியமிக்கும். அவ்வாறு தான் செய்யப்படும். இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டும் என்றோ ஜாப்பில் எந்த இடத்துலையும் இல்லை. அப்போ அவர் தான் பொதுச் செயலாளர். அது மட்டுமல்ல, தலைவரை பொறுத்தவரையிலையும் விதி 9(3) ஏன்னா தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும். கொழும்பு வெள்ளவத்தையில் இடம்பெற்ற நினைவேந்தலை குழப்பும் வகையில் சிங்கள இனவரி பிடித்தவர்களின் கைக்கூலிகள் செயற்பட்டிருந்தமை மிகவும் வேதனைக்குரிய விடயம் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சமத்துவம் மற்றும் சமாதானம் பேசும் அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் மரணித்தவர்களுக்காக நினைவேந்தல் செய்வதற்கு கூட எதிர்ப்பு வெளியிடப்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அந்த நினைவேந்தலை கடும் போக்குவாதிகள் அல்லது சிங்கள இனவரை பிடித்த ஏகாதிபத்தியவாதிகளினுடைய கைக்கூலிகள் அந்த நினைவேந்தலை தடுத்து அதை செய்ய விடாமல் குழப்பியது மிகவும் வேதனைக்குரிய விடயம். இந்த அரசாங்கத்திலே இறந்தவர் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நினைவு கூறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அனுமதி இல்லாமல் சிங்கள மக்களே அல்லது பௌத்த மக்களே குடியிருப்பில்லாத இடங்களிலே வடபகுதியிலே பல விகாரைகளை கட்டுகிறீர்கள். தனியாருடைய காணியை அபகடத்தாக பிடித்து பலாத்காரம் பிடித்து அந்த காணியில விகாரை கட்டுகிறீர்கள். அதை கேட்க போனால் காவல்துறை வைத்து மிரட்டுகிறீர்கள். இன்று இறந்து போன பிள்ளைகளுக்காக நினைவேந்தல் செய்வதற்கு அனுமதி இல்லை. இந்த அரசாங்கத்திலே சமத்துவம் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த மக்கள் அவரை நம்பி வாழுகின்ற இந்த நிலையிலே
இறந்தவர்களுக்கு நினைவு கூற விடாமல் நினைவேந்த செய்ய விடாமல் தடுப்பது எந்த வகையிலே நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. இதனை நாமும் இந்த நாட்டு மக்கள், இலங்கை மக்கள் என்ற வகையிலே நாம் எந்த இடத்திலே ஆயிருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு இந்த நினைவேந்தலை வருடா வருடம் செய்வதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எல்லோருக்கும் கொடுக்கும் சுதந்திரம் போல எமக்கும் அந்த சுதந்திரத்தை தந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நினைவுகூறல் செய்வதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். இந்த காடையர்கள் அல்ல காட்டு முராட்டித்தனமாக செயல்படுபவர்களை கட்டுப்படுத்தி கைது செய்து அவர்களை இந்த செயல்பாடை செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அன்பாக கேட்டிருக்கின்றோம். இலங்கையில் அனைத்து மக்களும் மரணித்து தனது அனைத்து உறவுகளையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் இலங்கையர்களாக நினைவு கூறும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாடு பயணிக்க வேண்டும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். யுத்தத்திற்கான மூல காரணங்களுக்கான தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் இந்த இலக்கை ஒருபோதும் எட்ட முடியாது என்றும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். தெற்கில் வடக்கில் நிகழ்ந்த அரசு மற்றும் அரசு சார்பற்ற பயங்கரவாத நிகழ்வுகளுக்கு எதிரான வெற்றி கொண்டாட்டங்களையும் கூட கொண்டாடலாம் என மனோ கணேசன் கூறியுள்ளார். எனினும் இந்த இலக்கை அடைய இலங்கை நாடு 30 வருட காலம் யுத்தம் நிகழ்ந்தமைக்கான முழு காரணங்களை தேடி அறிந்து அவற்றிற்கு தீர்வு தேட வேண்டும் என அவர் தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச என்று எவராக இருந்தாலும் தீர்வுகளை தேடாவிட்டால் நாம் நின்ற அதே இடத்திலேயே நிற்போம் என மனோ கணேசன் குறிப்பிட்டார். 1948 வருட குடியுரிமை வாக்குரிமை பறிப்பு சட்டங்கள், சிங்களம் மற்றும் சட்டம், பண்டா செல்வா மற்றும் டட்லி செல்வா ஒப்பந்தங்கள் மற்றும் சந்திரிகாவின் 2000 வருட தீர்வு திட்டம் ஆகியவை அகௌரவமான முறைகளில் உதாசீனப்படுத்தப்பட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். 13ஆம் திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமை, பல இனங்கள், மதங்கள், மொழிகள் கொண்ட இலங்கையின் பன்முகத்தன்மை அங்கீகரிக்கப்படாமை, கற்றுக்கொண்ட பாடங்கள், ஆணைக்குழுவின் சிபாரிசுகள் நடைமுறைப்படுத்தப்படாமை, யுத்தத்தின் பின் மஹிந்த பான் கி மூன் வெளியிட்ட கூட்டறிக்கை அலட்சியப்படுத்தப்பட்டமை ஆகிய தவறுகளை திருத்தி முன்னகர முடியாவிட்டால் நாட்டின் தேசிய பயணம் நின்ற அதே இடத்திலேயே நிற்கும் எனவும் மனோ கணேசன் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சில பகுதிகளில் தொடர்மழை கனமழை பெய்து வருவதனால் 6 மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளுக்கு முன்கூட்டிய மண்சரிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த மண்சரிவு எச்சரிக்கைகள் நாளை பிற்பகல் 2 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என ஸ்ரீலங்காவின் தேசிய கட்டிடம் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு முதல் நிலை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான வாகனங்களை ஏலம் விடுவது தொடர்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்வர்ணபூமி தேசிய இயக்கத்தின் தலைவர் அசங்க ருவான் பொதுப்பட்டிய இந்த முறைப்பாட்டை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விலை மனு கோரல் செயல்முறை மூலம் கணிசமாக குறைவாக மதிப்பிடப்பட்ட விலையில் வாகனங்களை விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்வர்ணபூமி தேசிய இயக்கத்தின் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறைந்த விலை மனு கோரல் மதிப்பீடுகள் காரணமாக ஏலம் விடப்பட்ட வாகனங்களில் இருந்து பெறப்பட்ட பணம் போதுமானதாக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவிருக்கும் வாகன ஏலங்களை நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்வர்ணபூமி தேசிய இயக்கம் கோரிக்கை விடுப்பதாகவும் அசங்க ருவான் பொதுப்பித்திய மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. சொத்து தொடர்பான திட்டத்தை அங்கீகரிப்பதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் வழக்கில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் மிலான் ஜெயதிலக கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த முறைகேட்டினால் அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொம்பை பிரதேச சபையின் தலைவராக இருந்த காலத்தில் இந்த முறைகேடு நடந்ததாக கூறப்படுகின்றது. சொத்து தொடர்பான திட்டங்களை அங்கீகரிப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு 3 லட்சத்திற்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக மிலான் ஜெயதிலக மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் மே மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை கூடவுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகரத்ன தெரிவித்துள்ளார். அண்மையில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழு கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. 2003ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க நிதிச் சட்டத்தின் கீழ் உத்தரவு மற்றும் 2018ஆம் ஆண்டின் 35ஆம் இலக்க நிதிச் சட்டத்தின் கீழ் அறிவிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் உள்ள ஒழுங்குமுறைகள் மற்றும் 2023 ஆண்டின் 34ஆம் எண் ஒதுக்கீட்டு சட்டத்தின் பிரிவு 8 கீழ் 10 தீர்மானங்கள் மீதான விவாதம் 21ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 121வது பிரிவின் கீழ் உச்ச நீதிமன்றத்தில் எந்த மனுவும் தாக்கல் செய்யப்படாவிட்டால் கடந்த 8ஆம் தேதி அதன் முதல் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வெளிநாட்டு கடன்கள் மீளெடுக்கும் பிரேரணையின் 2ஆம் வாசிப்பை மேற்கொள்வதற்கும் நாடாளுமன்ற அலுவல்கள் குழு இணக்கம் வெளியிட்டுள்ளது. இதனைத் தவிர வழமையான நிலையற் கட்டளைகள் மீதான நாடாளுமன்ற அலுவல்களும் வாய்மொழி பதில்களுக்கான கேள்விகளும் இடம்பெறவுள்ளன. அத்துடன் எதிர்க்கட்சியின் ஒத்திவைப்பு பிரேரணை எதிர்வரும் 20ஆம் தேதியும் ஆளும் கட்சியின் ஒத்திவைப்பு வேளை பிரேரணை எதிர்வரும் 22ஆம் தேதியும் சமர்ப்பிக்கப்படவுள்ளன. கொழும்பின் புறநகரான தெகிவளை தெனிமால பகுதியில் உள்ள கடை மீது அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் தாக்குதல்கள் நடத்தியுள்ளனர். உந்துருளியில் சென்று 2 பேர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றும் காவல்துறை மேலும் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்காக சிகிச்சை நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றுள்ளது. போதைப் பொருளுக்கு இளம் பிராயத்தினர் அதிகளவில் அடிமையாகி வரும் நிலையில் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் கூட்டத்தில் சிகிச்சை நிலையத்தை ஆரம்பிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் GM ஹேமந்தகுமாராவின் தலைமையில் மாவட்ட செயலக ஒன்றுகூடல் மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் கூடும் இடங்களில் சந்தேகத்துக்கிடமாவது யாராவது நடமாடினால் அது பற்றி உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்குமாறு காவல்துறை அறிவித்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் குண்டு வைப்பதற்கு சதித்திட்டம் தீட்டிய பயங்கரவாத சந்தேக நபர்களான சிராஜ் மற்றும் அமீர் என்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் பின்னணியில் ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய மேலும் பலர் இருப்பது தெரியவந்துள்ளது. அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையுடன் வைக்கப்பட்டுள்ளனர். சென்னை, கோவை உட்பட முக்கிய நகரங்கள் அனைத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தொடருந்து நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் ஆகியவற்றில் சந்தேக நபர்களின் நடமாட்டம் உள்ளதா என்பது பற்றியும் உள்ளூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய மற்றும் எழும்பூர் தொடருந்து நிலையங்கள், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பேருந்து நிலையங்கள், தொடருந்து நிலையங்கள் ஆகியவற்றிலும் உயர் அதிகாரிகள் தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தியுள்ளனர். பிரித்தானிய கடல் எல்லைக்குள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் கடற்தொழில் படகுகளை இன்னும் 12 ஆண்டுகளுக்கு அனுமதிக்கும் வகையில் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா தனது பிரெக்சிட் நகர்வின் ஊடாக பிரிந்து சென்ற பின்னர் முதன்முறையாக இன்று 2 தரப்புக்கும் இடையில் ஆரம்பமான உச்சிமாநாட்டின் ஆரம்ப கட்டத்தில் இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் இவ்வாண்டு ஆட்சியை பிடித்த தொழிற்கட்சி அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் புதிய உறவுகளை திட்டமிட்டு வரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இந்த புதிய உடன்பாட்டின்படி 2038ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தின் இறுதி வரை பிரித்தானிய கடற்பரப்பில் ஐரோப்பிய ஒன்றிய படகுகள் கடற்தொழில் செய்ய முடியும். தற்போதுள்ள இந்த உரிமை அடுத்த ஆண்டு முடிவடைய உள்ள நிலையில் இந்த புதிய 12 கால நீடிப்பு எட்டப்பட்டுள்ளது. பிரித்தானிய கடல் எல்லைக்குள் ஐரோப்பிய ஒன்றிய படகுகளை அனுமதிக்கும் நடைமுறைக்கு பிரதிபலனாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் பிரித்தானிய விவசாய பொருட்களுக்கான வர்த்தக உரிமைகள் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று லண்டனில் ஆரம்பமான இந்த மாநாடு ஒரு சரணடைதல் மாநாடாக மாறும் என பிரித்தானியாவின் வலதுசாரி கட்சிகள் கண்டனம் செய்த நிலையில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இதேவேளை இன்றைய உச்சி மாநாட்டின் போது பிரித்தானிய மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 18க்கும் 30 வயதுக்கும் உட்பட்ட அதன் குடிமக்கள் 2 தரப்பிலும் வாழ்வதற்கும் பணிபுரிவதற்கும் ஏதுவான வகையில் புதியதொரு உடன்பாடு எட்டப்படலாம் என கருதப்படுகின்றது. பிரெக்சிட் நகர்வுக்கு முன்னர் 2 தரப்பு குடிமக்களும் பிரித்தானியாவில் அல்லது ஒன்றிய நாடுகளில் கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி வாழவும் பணிபுரியவும் உரிமை இருந்தது. ஆனால் பிரெக்சிட்டுக்கு பின்னர் அந்த உரித்து முடிவுக்கு வந்த நிலையில் தற்போது 2 தரப்பிலும் 30 வயதுக்குட்பட்ட அதன் குடிமக்களுக்கு இந்த தளர்வை வழங்கும் வகையிலான பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன. இதேபோலவே பிரித்தானிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் எல்லைகளில் உள்ள அதன் குடிமக்களுக்காக கேட் எனப்படும் முகவர்களற்ற வழியை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டுமென்று பிரித்தானியா ஒன்றியத்திடம் கோரியுள்ளது.
பிரெக்சிட்டுக்கு பின்னர் பிரித்தானிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் ஒன்றிய நாடுகளின் எல்லைகளில் ஈகேட் பாதைகளை பயன்படுத்த முடியாத நடைமுறை இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சிக்குள் வலுக்கும் விரிசல். பொதுச் செயலாளர் சுமந்திரனே என்கிறார் CVK. வெள்ளவத்தை நினைவேந்தல் குழப்பம். சமத்துவம் பேசும் அனுரவிடம் கேள்வி எழுப்பும் தமிழ் கடல் தொழில் சமூகம். மரணித்த அனைவரையும் ஒன்றாக நினைவுகூர மனு அழைப்பு. யுத்தத்துக்கான மூல காரணங்களை தீர்க்க கோரிக்கை. ஜனாதிபதி செயலக வாகன ஏல சர்ச்சை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தெஹிவளையில் துப்பாக்கிச் சூடு. சந்தேக நபர்கள் 2 தப்பியோட்டம். தெலுங்கானாவில் பயங்கரவாத சந்தேக நபர்கள் கைது. தமிழ்நாட்டின் பல இடங்களில் தீவிர கண்காணிப்பு. பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் கடல் தொழில் உடன்படிக்கை. தொழிற்கட்சியை சாடிய எதிர்க்கட்சி. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.